பண்ணுறாங்க. அவன் வந்து அங்கே ஜிம்மில் தான் இருக்கான். அப்போ வந்து சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஆக்சுவலானு. நான் வந்து அவன் பெட்டிக்கிலேருந்து ஒரு இயரிங் பார்த்தேன், அதனால தான் வந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து பல விஷயம் சொல்லிட்டு இருக்கான், கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து எனக்கு நிஜமாவே வந்து அந்த இயரிங் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, மேபி என்னோட ரூமியோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோயின் வந்து அதுக்கு மேலே எதுவும் கேட்கல, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் காலை கட் பண்ணிடுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க தெரியுமா கேமிங் ஸ்டுடியோவில், அங்கே தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டே இருக்கும்போது மார்க்கும் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து மிஸ் பண்ணுறான் அந்த பேட்டர்னில். கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கால் வைக்கணும், அவன் வந்து அதை நிறைய பண்ணல, நிறைய மிஸ் பண்ணுறான். ஸோ அதை அவங்க நிறுத்திட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்து பெர்ஃபெக்ஷன்லாம் வந்து பார்க்கக்கூடாது, கொரியோகிராஃபி தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ப வைக்கிறதுக்காக அவன் வந்து டான்ஸ்லாம் ஆடி காமிக்கிறான். பயங்கரமாக ஃப்ளிப் பண்ணி என்னென்னமோ குட்டிக்காரனெல்லாம் அடித்து ஆடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ஓரளவுக்கு ட்ரஸ்ட் அவன் மேலே வந்துடுது, பர்ஃபெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி. அடுத்த சீனியர் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் தான் இருக்காங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து லீ வந்து இப்போ தான் வந்திருக்கான் கார்லேருந்து. அவன் இறங்கி நடந்து வரான், அவனுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சுல.